18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, அவ்வளவு சுலபமாக யாராலும் என் பாதத்தை பார்க்க முடியாது. ஆனால் இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்து என் பாதத்தை தொட்டு வணங்க சொன்னேனா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு உனக்கு புரிகிறது தானே? ஆம் என் செல்லமே, சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் சகல சந்தோஷங்களையும் உனக்கு கொடுப்பதற்காக தான் என் பாதம் தொட்டு ஆசை பெற சொன்னேன். இந்த உலகத்துல பொய் பேசுறவங்களுக்கு எப்போதுமே வரவேற்பு அதிகமாக இருந்தாலும் உண்மை பேசக்கூடிய உனக்கு தான் இந்த கருப்பசாமி உதவி செய்ய போறேன். மனிதர்கள் இந்த பூமியில நீண்ட காலம் நிம்மதி சந்தோஷம்னு வாழ முடியாது. அவர்களுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா என்ன முழுசா நம்புற உனக்கு இப்போது பிரச்சனைகளும் கஷ்டமும் எவ்வளவு இருந்தாலும் அது அனைத்தையும் துரத்தி அடிச்சிட்டு உனக்கான நிம்மதியை முழு மனசா முழு ஆசீர்வாதத்தோட உன் கைகளில் ஒப்படைக்க நான் இருக்கேன். வெளிச்சம் தருவது விளக்காகவே இருந்தாலும் அந்த விளக்கை எங்க வச்சா எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் தருன்னு உனக்கு தானே தெரியும். அதே போலதான் உன் வீட்டில் எங்க வெளிச்சம் வச்சா எப்படி நல்லா இருக்கும் நீ யோசிக்கிறியோ, அதே போல உன் வாழ்க்கைக்கு என்ன செஞ்சா உன் வாழ்க்கை அழகா அற்புதமானதா பிரகாசமானதா மாறும்னு யோசிச்சு அதை செய்யறதுக்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். நீ ஒரு கடுகளவுக்கு தான தர்மம் செஞ்சாலும் அது நிச்சயமாக மலையளவுக்கு உன் வாழ்க்கையில பலனை கொடுக்கும். உன் மனசுல இருக்கக்கூடிய வருத்தத்தை ஒரு சிலர் மட்டும்தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நீ அது தெரியாம எல்லார்கிட்டையும் போய் உன் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்க. மற்றவங்க எல்லாரும் உன்னுடைய வருத்தத்தையும் உன் கஷ்டத்தையும் கவலைகளையும் வெறும் கதையா மட்டும்தான் கேட்குறாங்க. ரொம்ப ஆர்வமா கதை கேட்டுட்டு அதை பொழுதுபோக்கா இன்னொருத்தர்கிட்ட போய் கதையாவே சொல்றாங்கன்றது உனக்கு இன்னும் புரியலையா? உன் வருத்தமும் கவலையும் உனக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்குமே தவிர மற்றவங்க எல்லாரும் அதை 10ஓட 11வது கதையா கேட்டுட்டு போய் 4 பேர் கூடி உட்காந்து அதை பத்தி பேசி முடிச்சிருவாங்க. உன் விஷயத்த நீ எதுக்காக அடுத்தவங்க கிட்ட சொல்ற? நீ சொல்றதுனால உன் மன வருத்தமோ பாரமோ குறைய போறதில்ல. அதற்கு பதிலாக அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பாளனாக இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமி கிட்ட சொன்னினா உன் உள்ளமும் உள்ளுணர்வும் மகிழும்படியாக அனைத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன். நீ எதெல்லாம் பெறணும்னு ஆசைப்படுற, எதெல்லாம் உனக்கு வேணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். அது அத்தனையும் உன் கைகளில் ஒப்படைக்க தான் நான் தயாராக உன்னை தேடி வந்தேன். எப்போவுமே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செஞ்சு பழகு. நீ தர்மம் செய்யும்போது உன் கண்ணு முன்னால் கையேந்தி வந்து நிற்கிறது இந்த கருப்பசாமி நானாக கூட இருப்பேன். உன் பாவத்தை போக்கணும், கர்ம வினைகளை கரைக்கணும்னா நானே சில நேரங்களில் கையேந்தி வந்து நின்று உன் கர்ம வினைகளை ஏந்தி கொண்டு உனக்கான நல்லதை செஞ்சு முடிப்பேன். எப்போவுமே தீய விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் கெட்டவங்களையுமே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இந்த கருப்பசாமி உன்னை காப்பாற்றுவேன்னு முழுசா நம்பு. இத்தனை நாளா நீ சந்திச்ச தடைகளும் பிரச்சனைகளும் நீ எதிர்கொண்ட சோதனைகளும் எல்லாமே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போக போகுது. உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு என் தங்கமே. என் திருவருளால் உன் வாழ்க்கை ஒளியும் மகிழ்ச்சியும் நிரம்பியதாக மாறப்போகுது. உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் நீ வெற்றி பெற்று நிம்மதியும் சந்தோஷமுமாக வாழ்வதற்கேற்ற காலகட்டம் வந்துடுச்சு. இனி எந்த துயரமும் உன்னை பாதிக்காத அளவுக்கு எல்லா மோசமான சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமா வாழ வைக்க நான் வந்துட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான புது விடியலாக உன் வாழ்க்கைக்கு புது வெற்றியை தரப்போற நாளாக இருக்க போகுது. இனிமேலும் மனசை போட்டு குழப்பிக்காம மற்றவங்க சொன்னதை கேட்டு நொறுங்கி போகாம தைரியமா இரு. நீ சின்ன சின்ன விஷயம் கூட கஷ்டம் நினச்சி என்னை கூப்பிட்டினா உனக்காக நான் ஓடி வருவேன். உன் கண்களில் வரும் கண்ணீர் துளிகளை துடைப்பதற்காக தான் இப்போது இந்த நொடி உன்னை தேடி வந்தேன். கலங்காதே என் தங்கமே. நீ நினைச்சது எல்லாத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாற்றி தர்றேன். இனிமே என் ஆசீர்வாதத்தோட நீ எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெறப்போற. வெற்றியை விட மிகவும் அழகானது முயற்சி தான். உன் முயற்சி மட்டும் முடிவே இல்லாத அயராத தளராத தொடர் முயற்சியாக இருக்கும் பட்சத்தில் நீ நினைச்சதை விட மிகப்பெரிய வெற்றியை மாபெரும் வெற்றியாக உன் கைகளில் நான் கொடுப்பேன்.
துணிவும் தைரியமும் இருந்தா துன்பம் உன்னை அணுகாது என் செல்லமே. உன்னுடைய கல்வியும் செல்வமும் வீரமும் எல்லாமே சேர்ந்துதான் உன்னை தைரியமான ஆளாக மாற்றி உன் வாழ்க்கையிலையும் வெற்றிகளை கொடுக்க போகுது. இப்போது உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீ வருத்தப்படாத. எல்லா பிரச்சனைகளும் உன்னை சிதைச்சு விட்டுறாது. நிச்சயமாக உன்னை செதுக்கி உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுக்கும். நீயும் எல்லா பாடங்களையும் கற்றுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அதுவே உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீ உன் வாழ்க்கையில வெற்றியை எட்டி பிடிப்பாய் என் செல்லமே. உன் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களையெல்லாம் போக்கி கவலைகளையெல்லாம் தீர்த்து நீ கேட்ட விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நீண்ட தூரத்திலிருந்து உனக்கான அழைப்புகள் வரும். உனக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் நல்ல விஷயங்களும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாளா இந்த கருப்பசாமியை நம்பியும் வாழ்க்கையில எதுவுமே மாறலையேன்ற அந்த பயம்தான் உனக்கு இன்னும் கஷ்டங்களை கொடுக்குது. வாழ்க்கை ஒரு நொடிப்பொழுதில் மாறக்கூடியதுங்கிறத புரிஞ்சுக்கோ. என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு நீ எல்லாத்தையும் தைரியமாக செய்ய ஆரம்பிக்கும் போது உன் கர்ம வினைகளெல்லாம் காராம போய் உன் வாழ்க்கையில உன்னால வெற்றி பெற முடியும். இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எல்லாம் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைகளை அனுபவிச்சு அவமானப்பட்டு சோதனைகள்ல மூழ்கிதான் கடைசியில ஜெயிச்சவங்களா இருக்காங்க. நீயும் இப்போது தைரியமாக நம்பிக்கையோட இருந்தீனா நானே அனைத்தையும் உனக்கு நல்ல முறையில் நிறைவேற்றி கொடுப்பேன். உன்னுடைய நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் இந்த கருப்பசாமி நானே காவல் தெய்வமாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் என் அனுமதியோடு தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நான் எதை செஞ்சாலும் அது உன் நன்மைக்காக மட்டும்தான் செய்வேன்னு முழுசா நம்பு. என் ஆசீர்வாதத்தின் மூலமாக எல்லா சுகங்களையும் நீ சந்தோஷமாக அனுபவிக்க போற. இத்தனை நாளாக நீ எதிர்கொண்ட சிரமங்கள் அனைத்தும் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் காணாம போக செய்ய இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும். உன் கனவுகள் எல்லாம் நனவாகி உனக்கு துணையாகவும் துணிச்சலாகவும் நான் இருந்து உன் வாழ்க்கையில உன்னை வெற்றி பெற வைக்கிறேன். நீ மடியேந்தி கண்ணீரோடு என் முன்னால வந்து நிற்கும் போது நீ எப்படி கலங்கும்படி நான் விட்டுடுவேன்? இதோ உனக்கு தேவையான அனைத்தையுமே செஞ்சு கொடுத்துட்றேன். இப்போதைக்கு தற்காலிகமாக உனக்கு ஆதரவு தரக்கூடிய தற்காலிகமாக சந்தோஷத்தை தரக்கூடிய எதையுமே நான் செய்ய மாட்டேன். ஏன்னா இப்போதைக்கு உனக்கு தற்காலிக அமைதியை தருவதும் ஆதரவு தருவதும் பிற்காலத்தில் உனக்கு தீமை தரக்கூடியதாக மாறிடும். அப்படிப்பட்ட ஆறுதல் உனக்கு வேணாம். எந்த காலத்திலும் உனக்கு துன்பமும் தீமையும் தராத நல்ல விஷயங்களை தான் நான் செஞ்சு தருவேன். உன் மனசு கவலையில் இருக்கும்போது நீ செயல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கவலைப்பட்டுக்கிட்டே எதையாவது செய்யும்போது அது சரியாக வராது. உன் வாழ்க்கையில் நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. கண்டதை யோசிச்சு கவலைப்படாமல் குழம்பாம எல்லாமே சரியாகிடுன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. இனிமே உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. யார் என்ன செஞ்சாலும் நீ எதிர்பார்த்த மாதிரி யாரும் நடக்கலேனாலும் அதுக்காக கோபப்படாம அமைதியாக அவங்கள விட்டு விலகி நில்லு. உன்னுடைய குணம் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய கோபத்தால் உனக்கு பாவம் வந்து சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா நீ நல்ல பிள்ளையாக இருந்தும் கூட சில நேரங்களில் கோபப்பட்டு பேசுறதால தான் எல்லாத்தையும் இழந்து போயிடுற. பொய்யும் துரோகமும் வஞ்சக புத்தியும் சூழ்ச்சி செய்யும் மனிதர்களெல்லாம் கோபப்படாம ரோசப்படாம பொறுமையா இருந்து நினைச்சதை சாதிச்சுக்கிறாங்க. ஆனா என் அப்பாவி பிள்ளையான நீ அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு கோபப்பட்டே வாழ்க்கையை கெடுத்துக்கிற. இனிமேலாவது பொறுமையா இரு. இல்லைனா கோபம் உனக்கு பெரிய இழப்புகளை கொடுத்து விடுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ நிதானமாக அமைதியாக பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் மாத்திடுவேன். நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்து சுபிட்சமாக சந்தோஷமாக உன்னை வாழ வைக்க வேண்டிய வேலைகளை இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். என் அருளால் உன் வாழ்வில் ஐஸ்வர்யம் பெருகும். கவலைகளை எல்லாம் மறந்துட்டு என்கிட்ட வந்து உட்காரு. உன் மனசை என் மீது நீ பதிய வச்சா உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கும் உயர்வை கொடுப்பேன்.
உன்னை காப்பாற்ற நான் உன் கூடவே தான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. மற்ற மனிதர்கள் உனக்கு கொடுத்த காயங்களை மனசில் சுமந்துக்கிட்டே இருக்காம எது தேவையோ அதை பற்றி மட்டும் யோசிச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போடு. தேவையானது எது முக்கியம், எது முக்கியமற்றது எதுன்னு பகுத்து பார்க்க கற்றுக்கிட்டினா வாழ்க்கையே உனக்கு ஆனந்தமாக அமைஞ்சிடும். உன்னுடைய சோதனை காலத்தில் எல்லாம் உன் கூடவே இருந்த இந்த கருப்பசாமி தான் இப்போதே உன் வேதனைகளை போக்கி உனக்கு வேண்டியதையெல்லாம் ஏற்பாடு செஞ்சு தரப்போறேன். நீ அறியாமலேயே உனக்கு தெரியாமலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போகும்படி நான் செய்வேன். உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை.